friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ஐட்டம் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு சிக்கன்ல தான் ஒரு ரெசிபி செய்ய போறேன். சிக்கன்ல வந்து நம்ம நிறைய ரெசிபி செஞ்சிருப்போம், நிறைய சாப்பிட்டு பார்த்திருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில நான் இன்னைக்கு கிரீன் சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிரீன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்காக நான் வந்து புதினா தலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து அதில் கொத்தமல்லி தலையும் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ அதனால் நான் வந்து புதினா தலை, கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணுறேங்க. இது கூட பச்சை மிளகாயும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் வந்து தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம கிரீன் சிக்கன் செய்ய போகிறோம். இது இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ இது கூட வந்துட்டு பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய், அடுத்தது ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு பூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது லைட்டாக பொரியஞ்சதுக்கப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை லைட்டாக நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம லைட்டாக இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கிட்டோம். இப்போ நான் வந்து இது கூட வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 1/2 கிலோ சிக்கனை வந்துட்டு இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, சிக்கன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை நம்ம பிரட்டி விடலாம். இப்போ நம்ம நல்லா பிரட்டி விட்டுட்டோம். இது அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இது கூட நான் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நம்ம கிளறி விடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து மணத்துக்காக நான் வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. சிக்கன் வேகும் போது கறிவேப்பிலை போட்டால் அதனுடைய மனம் வந்து நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், சிக்கனில் வந்து நல்லாவே ஆயில் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ இதை வந்துட்டு லைட்டாக இதை கிளறி விட்டலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் வந்துட்டு நான் வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க. அடுத்தது 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அடுத்தது இதுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விடலாங்க. நான் ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த வரமிளகாய் தூள் இதெல்லாம் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்துட்டு பிரட்டி விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட நம்ம புதினா தலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி இதுல ஊற்றிட்டு இதை நான் வந்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுறேங்க. ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு கூட நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ் வந்து குறைச்சிக்கலாம்.
எனக்கு வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நான் இந்த சிக்கன் வந்து குக் ஆகிற அளவுக்கு நான் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், பார்க்கும்போது க்ரீனாக இருக்குது. இன்னும் வந்து திக்னஸ் வரும். நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இன்னமும் நமக்கு வந்து திக்னஸ் வந்து கிடைக்குங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் வந்து நமக்கு நல்லா குக் ஆகணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லாவே கொதிக்குது. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ அது எல்லாமே வந்து நல்லா கெட்டியாகி நமக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து கிடச்சிருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீன் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே க்ரீனாக இருக்குது. டேஸ்ட் அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கு வந்து சைடிஷாக கூட வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.